அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி, நாளை மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்க மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கதை கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நண்பர்களே. ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு, அங்க ஒரு சூப்பர்வைசர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாக்குறாரு, ஒரு ஆயில் ஒன்று தரையில் சொட்டு போட்டுருக்கு. பார்த்தோன்னா ஐயோ ஆயில் சொட்டு இருக்கேன், யாராவது வழுக்கி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சு விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த சூப்பர்வைசர் வராரு, அதே மாதிரி வந்து ஆயில் லீக் ஆகிருக்கிறத பார்க்குறாரு. ஆயிலை தொடச்சிட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு, ஒரு போல்ட் இருந்து ஆயில் ஒன்று லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற இன்னொரு சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி அந்த போல்ட்டை மாற்றுங்க, ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு சூப்பர்வைசர் அதே மாதிரி வராரு, அவரும் கீழே ஆயில் வந்து லீக் ஆகிறத பார்க்குறாரு, தொடச்சிடறாரு, மேலே அண்ணாந்து பார்க்குறாரு, அந்த போல்ட்டுக்கு ஆயில் லீக் ஆகுது. உடனே ஒருத்தர் கூப்பிட்டு மேலே போய் அந்த போல்ட் வந்து கழட்ட சொல்கிறாரு. அதை கழட்டி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அது வாஷர் வந்து போயிருக்கு. அவர் யோசிக்கிறாரு, 4 போல்ட்டும் ஒரே டைமில் வாங்கணும் தான், ஏன் இதில் மட்டும் வாஷர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த வாஷர் எடுத்துகிட்டு போய் அவங்க மேனேஜர் கொண்டு போய் சொல்கிறாரு, சார் 4 போல்ட் ஒட்டுக்கா வாங்கணும், 4 வாஷர் ஒட்டுக்கா வாங்கணும், பட் இதில் ஒரு வாஷர் மட்டும் ஆயில் லீக் ஆகுது, என்னன்னு தெரியல, தயவுசெய்து இந்த வாஷர் வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினல் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க மேனேஜர் அதை செக் பண்ணி பார்க்குறாரு, அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி தெரியுது. உடனே ஒரிஜினல் வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 4 சூப்பர்வைசர்ல நீங்க எந்த மாதிரி சூப்பர்வைசர் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க நண்பர்களே. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரி யோசனையில இருக்கிறீங்க, உங்களோட திங்கிங் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளை உங்களுடைய வெற்றி வந்து நிர்மாணிக்கப்படுது. முதல் சூப்பர்வைசர் வந்தாரு, தலையை தொடச்சு விட்டுட்டு போயிட்டாரு, அவர் நல்லவரும் நீங்க நினைக்கிறீங்க. இரண்டாவது சூப்பர்வைசர் வராரு, தலையை தொடச்சிட்டு மேலே அண்ணாந்து பார்த்து அந்த போல்ட்டை மாற்ற சொல்லிட்டு போறாரு, அவரும் ஓகே தான் நினைக்கிறீங்க. மூன்றாவது சூப்பர்வைசர் வராரு, கீழே தலையை தொடச்சிடாரு, மேலே வந்து போல்ட்டை பார்க்கறாரு, அந்த வாஷர் வந்து சரியில்லை, வாஷரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சூப்பர்வைசர் வராரு, கீழே துடைக்கிறாரு, அண்ணாந்து பார்க்கறாரு, அந்த போல்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்றாரு, அந்த வாஷர் டூப்ளிகேட்டா செக் பண்ண சொல்றாரு, 4 போல்ட்டும் ஒட்டுங்க வாங்கினது தான் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்றாரு. அப்ப இது யார் வெற்றியாளராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களே. அப்ப இந்த 4 பேர்ல நீங்க என்னவா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா இந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு நீங்க போய்கிட்டு இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றியாளர் நாளைக்கு வர முடியும். நல்லபடியாக யோசிங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.